வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எவர் பிராங்க் இன் பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் டைம் வந்து ரஞ்சித் சாரும் அதுக்கப்புறம் ஃபேட் மேனும் வந்து ஒரு பிராங்க் பண்ணியிருப்பாங்க ஹவுஸ்மேட்ஸை. இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி, அதுக்கப்புறம் ஆதிரை, அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிராங்க் வந்து இவங்க பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு ஒரு டிஷ் செய்யணும், ஸ்பெஷல் டிஷ். அந்த டிஷ்ஷில் வந்து எக்ஸ்ட்ரா உப்பு போட போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசி செய்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கவே அவங்க வந்து அந்த உப்பு போடுறாரு, எக்ஸ்ட்ரா உப்பு போடுறப்ப ஐயோ நான் போட்டேனே அப்படின்ற மாதிரி கனியக்கா சொல்கிறாங்க. உடனே வந்து அக்கா நான் செய்கிறேன்னு சொன்னலக்கா, நீங்கள் எதுக்கா போட்டிங்க அப்படின்ற மாதிரி அப்படியே வருது. அதுக்கப்புறம் திடீர்னு பிரவீன் ராஜை இவங்க வந்து திட்டுறாங்க. யார்? ஆதிரை. உடனே என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கே பார்க்குறப்போ ஒரு டைம் வந்து ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி. பட் பிரவீன் வந்து ஆல்ரெடி ஆதிரை கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆதிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மாவே லைக் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, நான் தானே அறுத்து கொடுத்தேன், நானும் அதில் வந்து வேலை செஞ்சுருக்கேன், வேலை செய்யலனாலும் நான் இதை கேட்பேன், தப்புன்னு நினச்சா கேட்பேன், எதுக்கு அவ்வளோ உப்பு போட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனைகள் வந்து போகும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கவே சரி, ஐ மீன் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்கன்னு பார்த்தா, எஸ் கேட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீமில் இருக்கிற கமருதீன் வந்து கேட்டார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்க வர்றப்ப நீங்கள் இதை சொல்லக்கூடாது, நான் அதை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ட்ராக் வேறு மாதிரி இழுத்துன்னு போயிடுச்சு. விச் மீன்ஸ் ஆதிரை கிட்ட பர்சனல் இதோட அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கும் ஒரு கிளாஷ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்குன்றப்ப அதை அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி அவர் வந்து நீங்கள் என்ன இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, நான் வந்து வேலை செய்யலன்னு அதுக்கு போயிட்டார் அவர். ஸோ இந்த பர்டிகுலர் பிளானில் லைக் பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க சிக்கனுக்காக சண்டை போடுவாங்க, அந்த பர்டிகுலர் உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்றதுக்காக சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா இவங்க ஒரு சைடில் ஒரு பக்கம் சண்டை போட்டுருக்காங்க, அந்த சிக்கனை வந்து சாப்பிட்டுருக்காங்க. பட் கனியக்கா வந்து பார்த்திங்கன்னா ஐயோ உப்பு இதாக சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து லைக் லிவிங் ஏரியாவில் வந்து ஒரு டாஸ்க் படிக்கிறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ ஓரமாக நின்று யாருக்கும் தெரியாமல் லைக் கனி அதுக்கப்புறம் ஆதிரையெல்லாம் வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் யார் பிரவீன் ராஜ் வந்து கேமரா முன்னாடி நின்று பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் தெரிஞ்சு தான் பண்ணோம், ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் சொல்லிட்டு தான் பண்ணோன்றப்ப எனக்கு அது உறுத்தாமல் இருக்குது, இருந்தாலும் சாரி பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சாரியும் கேட்டுறாரு. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வேறு யாருக்கும் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. மேபி சாட்டர்டே எபிசோடில் அதை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது சாட்டர்டே அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.